வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது காராமணி பாலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கூட்டு செய்ய போகிறோம். காராமணி பாலக்கீரை கூட்டு. இது எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். காராமணி இது தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கவ் ஐ பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. 2 நிறத்தில் கிடைக்கும். சிவப்புலேயும் கிடைக்கும், வெள்ளையிலையும் கிடைக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதில் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் ஒரு 1/2 கப் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டு 1 டீஸ்பூன் அளவு தட்டி வச்சுருக்கிறேன். பாலக்கீரை ஒரு கட்டு, தாராளமாக 2 கப்புக்கு மேலேயே இருக்கும் நறுக்குனது. நல்லா தூரெல்லாம் நல்லா எடுத்துட்டு அந்த குப்பையெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த காராமணி ஒரு 3 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது ஹாட் பேக்கில் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தேன் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு. அது நல்லா ஊறின பருப்பை வேக வச்சுருக்கிறேன். குக்கரில் தான் வேக வச்சேன். காராமணியை நல்லா குழைவாக வெந்திருக்குது பாருங்கள். இது ஓவர் நைட்லாம் சோக் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சாலே போதும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். அடுப்பில் அதே ப்ரெஷர் பேனை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கீரையை போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர். இந்த கீரை கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கணுங்கிறக்காண்டி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். குக்கர் மூடி வெயிட் போட்டுறேன். நீங்கள் விரும்பினா ஓப்பன் குக்கிங்காகவும் வேக விடலாம். கீரை கொஞ்சம் சீக்கிரம் வேகணுங்கிறதுனால நான் குக்கரில் வேக வைக்கிறேன். இது வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். குக்கர் ஒரு 2 விசில் வர வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது கீரை. அந்த பச்சை நிறம் மாறலை. கொஞ்சமாக சுகர் சேர்த்தோன்னா அந்த பச்சை நிறம் கொஞ்சம் அப்படியே இருக்கும். திரும்ப அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இந்த வேக வச்ச தட்டாம்பயிரை இதோடு சேர்க்குறேன். மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, அதை இதில் சேர்த்துறேன். பால் ஏடு எடுத்து வச்சுருந்தேன். இது இருந்துச்சுன்னா, அவைலபிளாக இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா தேவைப்படாது. இது கொஞ்சம் இருக்கிறத சேர்த்தா நல்லா க்ரீமியாக இருக்குங்கிறதுனால தான் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டு நல்லா ஒன்று போல் கொஞ்சம் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு கீரை கூட்டுக்கு நான் இப்போ சேர்க்க மாட்டேன். தாளிதம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இது இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சிருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிதம் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டேன். ஒரு மிளகா வத்தல் கிள்ளினது, கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். தட்டி வச்ச பூண்டு இதில் சேர்த்து வதக்கிடுறேன். வெங்காயம் 1/2 கப் பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வீடியோ பார்த்துட்ருக்கிற நேயர்கள் இது வரைக்கும் நம்மளோட யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கீரை கூட்டில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி எடுத்து விட்டு நல்லா கிளறிட்டு உப்பு சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தா போதும். இறக்கி வச்சுட்டு கீரை கூட்டுக்கு எப்போவுமே இந்த மாதிரி கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். முதலே கீரையில் சேர்த்தோன்னா டேஸ்ட் மாறிடும், அதாவது கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ உப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிளறி விட்டுறேன். நல்ல ஒரு டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான காராமணி பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த குறிப்பை செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். செய்து பார்த்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.